இன்றைய நாளின் டாப் 3 பரபரப்பு செய்திகளை முதலில் பார்க்கலாம். கும்பகோணம் அருகே மாணவர்கள் தாக்கியதில் மூளைச்சாவு அடைந்து உயிரிழந்த 12ஆம் வகுப்பு மாணவரின் உடலை பெற மறுத்து தஞ்சையில் உறவினர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு. சென்னை அண்ணா நகரில் அமைந்துள்ள சரக்கு சேவை வரி அலுவலகத்தில் தீப்பிடித்ததில் முக்கிய ஆவணங்கள் எரிந்ததாக தகவல். கோவாவில் இரவு நேர கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25ஆக அதிகரிப்பு. முதலில் கும்பகோணம் அருகே 11ஆம் வகுப்பு மாணவர்கள் தாக்கியதில் மூளைச்சாவு அடைந்த 12ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை பெற மாட்டோம் என கூறி தஞ்சை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உயிர் போற அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னா மேலும் இதற்கு காரணமான அனைத்து மாணவர்கள் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இதனிடையே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாணவரின் தாயார் தனது மகனை 25 பேர் சேர்ந்து தாக்கி கொலை செய்ததாக கண்ணீர் மல்க தெரிவித்தார். என் பிள்ளை நான் பள்ளிக்கூடம் அனுப்பிட்டேன். 11 படிக்கிற பிள்ளை என் பிள்ளைய வந்து 12வது பெச கிளாஸ் முடிஞ்சு வர்றதுக்குள்ள என் பிள்ளைய போட்டு 25 பேரை அடிச்சே கொண்டுட்டானோம்மா. அங்கேயே துவண்டு விழுந்து பட்டிச்சார ஜிஹெச்சில் எல்லாருமே அள்ளி கொண்டு போட்டாங்கம்மா. அங்கே முடியல எனக்கும் போனேன், ஜிஹெச்சி போனேன், அங்கேயும் முடியாதுன்ட்டாங்க. யாருமே பிரைவேட்டில் வச்சு பார்ப்போம் வேணும். நாங்கள் அருளுக்கு அன்புக்கு போனேன், அன்புலேயும் முடியலன்னு சொல்லிட்டு நான் காமலட்சுமிக்கு வந்தேன், அங்கேயும் முடியலையா. இது ஒரு 15-25 பேரை கொண்ட ஒரு ரவுடி கும்பல். ஏன்னா அந்த பட்டீஸ்வரத்தில் கஞ்சா விற்கிறார்கள். கஞ்சாவை பயன்படுத்தி தான் இந்த மாணவர்கள் அநியாயம் செய்கிறார்கள். ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபிக்கிறோம். ஏன்னா 25 பேரை அடித்தது சார். ஆனால் அவங்க வந்து 15 பேரை தான் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. 5 பேரை தான் உங்கள் மீடியாவிலே காட்டுறாங்க, பாக்கி யாரையும் காட்டவே இல்லை. கும்பகோணம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவரை 11ஆம் வகுப்பு மாணவர்கள் கட்டையால் தாக்கியதில் அவர் மூளைச்சாவு அடைந்து உயிரிழக்க நேரிட்டதாக சக மாணவர் குற்றம் சாட்டியுள்ளார். கும்பகோணம் பட்டீஸ்வரம் அரசு பள்ளியில் படிக்கும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடையே யார் கெத்து என்பதில் தகராறு ஏற்பட்டது. இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி பள்ளி முடிந்து வெளியே வந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களை 11ஆம் வகுப்பு மாணவர்கள் தாக்கியதில் ஒருவர் மயங்கி விழுந்து மூளைச்சாவு ஏற்பட்டு உயிரிழந்தார். கும்பகோணம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவரை 11ஆம் வகுப்பு மாணவர்கள் கட்டையால் தாக்கியதில் அவர் மூளைச்சாவு அடைந்து உயிரிழக்க நேரிட்டதாக சக மாணவர் குற்றம் சாட்டியுள்ளார். கும்பகோணம் பட்டீஸ்வரம் அரசு பள்ளியில் படிக்கும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடையே யார் கெத்து என்பதில் தகராறு ஏற்பட்டது. இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி பள்ளி முடிந்து வெளியே வந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களை 11ஆம் வகுப்பு மாணவர்கள் தாக்கியதில் ஒருவர் மயங்கி விழுந்து மூளைச்சாவு ஏற்பட்டு உயிரிழந்தார். 11ஆம் வகுப்பு மாணவர்கள் கட்டையால் தாக்கியதில் நிலை குலைந்து அவர் மூளைச்சாவு அடைய நேரிட்டதாக உடன் படிக்கும் சக மாணவர் தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை எங்களுக்கு ஸ்டடி சார் 5:30 மட்டும் வச்சாங்க. அவங்க 11th பசங்களுக்கு ஸ்டடி கிடையாது, 4:30 விட்டாங்க. எங்களுக்கு 5:30 தான் விட்டாங்க. அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க, 1 ஹவரா வெயிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எத்தனை பேரு? அவங்க ஒரு 25 பேர் இருப்பாங்க சார். 25 பேரு. ஓகே. வெயிட் பண்ணிட்டு அதுல 2-3 பேர் மட்டும் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க. நாங்க ஒரு 6-7 பேர் தான் இருக்கோம். பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இவன் இந்த கவி இருக்கான்ல, அவன் வந்து அடிச்சிருவான்னு கேட்டுட்டு இருந்தான். இல்லடா சாப்பிட்டு சொல்லுண்டா, ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு சொல்லுண்டான்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள அவங்க வந்து அடிச்சாங்க. அப்புறமேல தடுத்தோம். அவங்க ஒரு 20 பேர் இருந்ததால அவனை மட்டும் அப்படி தனியா அழைச்சிட்டு போயிட்டாங்க. மத்தவங்க எல்லாம் தடுத்துட்டு இருக்கப்ப அவனை பார்க்கவே இல்லை. ஆயுதங்கள் ஏதாவது கையில வச்சிருந்தாங்களா? ரீப்பர் கட்டை வச்சிருந்தாங்க சார். அங்க ஓட்டு வீடு இருந்துச்சு, அந்த ஓட்டு வீடு பிரிச்சு கீழே போட்டிருந்தாங்க இந்த கட்டையெல்லாம். அதை 2-3 பேர் எடுத்து அடிச்சுட்டாங்க சார். விக்ஸ் வந்து அப்படியே விழுந்துட்டாங்க கீழே. அதுக்கப்புறம் அங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பட்டீஸ்வரத்தில் அங்கே அழைச்சிட்டு போனோம். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுல இருந்து ஆளுநர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கும்பகோணம் ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அப்புறம் அங்க ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அன்புக்கு கொண்டு வந்தாங்க. நைட்ல நல்லா தான் இருந்தா, போய் பார்த்தா பேசணும், நல்லா தான் இருந்தா பேசினான். அப்புறம் காலையில தான் சீரியஸ் ஆயிடுச்சு, காமாட்சி கொண்டு வந்தாங்க.
அதுக்கப்புறம் தான் சார் இப்படி ஆயிடுச்சு. இதனிடையே தஞ்சை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் இதற்கு காரணமான நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போலீசாரிடம் மாணவரின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக சம்பவத்தின் போது ஏறத்தாழ 40 மாணவர்கள் சூழ்ந்து கொண்டு 12ஆம் வகுப்பு மாணவரை தாக்கியதாக நேரில் பார்த்த பெண்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது நிறைய கூட்டமாக இருந்தாங்க. இந்த அக்கா சொன்னாங்க அங்கே ஒரு பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த அளவு எனக்கு தெரியல. கூட்டம் அவ்வளோ கூட்டம் நிறையா நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு 30-40 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தா ஒரு பையனை கீழே தள்ளிட்டாங்க, ஏதோ கட்டையை எடுத்து அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டு சொன்னாங்க கட்டையை எடுத்து அடிச்சிட்டாங்களாம், மண்டையெல்லாம் உடஞ்சி போச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சென்னை அண்ணா நகரில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகத்தின் தரைத்தளத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கேண்டீனில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 2.5 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த சம்பவத்தில் சோஃபா, நாற்காலி எரிந்து சேதமடைந்த நிலையில் முக்கிய ஆவணங்களும் கருகியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சென்னை விமான நிலையத்தில் 6வது நாளாக இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். விமானிகள் பற்றாக்குறை, புதிய விதிகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இண்டிகோ நிறுவன விமான சேவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. இதனால் நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இந்த நிலையில் 6வது நாளாக சென்னையில் இருந்து மும்பை, டெல்லி, அகமதாபாத், கொச்சி மற்றும் கோவைக்கு செல்லும் 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. அதேபோல் சென்னைக்கு வருகை தரும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் வேறு விமானங்களில் டிக்கெட்டை மாற்றிக் கொடுக்கவும், டிக்கெட் கட்டணத்தை திருப்பி அளிக்க கோரியும் விமான நிறுவன ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் விமான பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். நாட்டின் பல்வேறு இடங்களிலும் இண்டிகோ விமானங்களின் சேவை தொடர்ந்து 6வது நாளாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லி மற்றும் மும்பையில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களில் பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் காணிக்கை பணம் 100 கோடி ரூபாயை தாம் திருடியது உண்மைதான் என்று முன்னாள் ஊழியர் ரவிக்குமார் கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் காணிக்கை என்னும் பணியில் ஈடுபட்ட போது 100 கோடி ரூபாயை ரவிக்குமார் திருடியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் அவர் தற்போது வெளியிட்டுள்ள வீடியோவில் காணிக்கை பணத்தை தாம் திருடியது உண்மைதான் என்று கூறியுள்ளார். இதனால் ஏற்பட்ட மனவேதனை காரணமாக தமது சொத்தில் 90% ஏழுமலையானுக்கு எழுதி கொடுத்து விட்டதாகவும், இதற்கு மேல் தன்னை யாரும் துன்புறுத்த வேண்டாம் என்றும் ரவிக்குமார் கண்ணீருடன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் காணிக்கை பணத்தை அந்தரங்க பகுதியில் வைத்து கடத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுத்த அவர் இந்த விஷயத்தில் எந்த ஆய்வுக்கும் தயார் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொல்லம் அருகே கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் தீப்பற்றி எரிந்தன.
உள்ளாட்சி தேர்தலையொட்டி படகுகளை குருவிப்புழா துறைமுக கால்வாயில் நிறுத்திவிட்டு மீனவர்கள் வாக்களிக்க சொந்த ஊர் சென்றபோது இந்த சம்பவம் நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கிலான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி அருகே அரசம்பட்டு கிராமத்தில் 7 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு பிடிபட்டது. ஏன்னா ஃபயர் ஆஃபீஸில் கொடுத்துருவேண்ணா. ஃபயரில் விட்டு மழை இதில் விட்டுருங்களா? அவங்களுக்கு கொடுப்பீங்க, ஃபாரஸ்ட்டில் விட்டுருங்களா? நானே இப்போ விட்டுருவேன். சாலையை கடக்க முயன்ற அந்த பாம்பை ரவி என்ற பாம்பு பிடி வீரர் லாபகமாக பிடித்தார். அப்போது அவரது காலை மலைப்பாம்பு சுற்றியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அதை பிடித்து கோணியில் போட்டு மலைப்பகுதியில் பத்திரமாக ரவி விட்டார். கனடாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. யூகோன் அலாஸ்கா எல்லையில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7 ஆக பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து பனிப்பாறைகள் சரிவு அபாயத்தால் முக்கிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கார்த்திகை தீப விழா பாதுகாப்பு பணி முடிந்து திரும்பிய கோவை சுல்தான்பேட்டை காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் பழனிசாமி சாலை விபத்தில் உயிரிழந்தார். கருமத்தம்பட்டியில் இருந்து தனது பைக்கை எடுத்துக்கொண்டு சென்றபோது சிந்தாமணி புதூர் சிக்னல் அருகே முன்னால் சென்ற வாகனம் மீது மோதியுள்ளது. படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.